ஆண்டின் பொதுக்காலம் 34வது ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா. போன நவம்பர் மாதத்திலிருந்து சென்ற வார ஞாயிற்றுக்கிழமை வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாக படித்த நற்செய்தி பகுதி மார்க்கு. ஆனால் இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த விழா 1925 திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களால் நிறுவப்பட்டது. மற்ற நற்செய்தியாளர்களைப் போல இயேசுவை அரசராக மார்க்கு எங்கும் சித்தரிக்கவில்லை. தன்னுடைய சீடர்களால் மறுதலிக்கப்பட்ட இயேசுவை சுட்டிக்காட்டுகிறார். மார்க்கு தன்னுடைய நற்செய்தியில் சிலுவையில் இயேசு தொங்கிய போது சிலுவை அடியில் மரியா, திருத்தூதர் யோவான் உட்பட யாரும் அங்கே இல்லை. நிர்கதியாக அவர் அங்கே சாகிறார். எல்லோராலும் கைவிடப்பட்டவராக, ஏன் கடவுளால் கூட கைவிடப்பட்டவராக உயிர் நீத்தார் என்று மார்க்கு குறிப்பிடுகிறார். எலோயி எலோயி லெமா சபக்தானி, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர். அதனால்தான் இயேசு அரசர் என்று சுட்டிக்காட்டும் யோவான் நற்செய்தியிலிருந்து இன்றைய நற்செய்தி எடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அரசர் பெருவிழாவின் விவிலிய பின்னணி. பழைய ஏற்பாட்டில் சாமுவேல், எசாயா, எரேமியா மற்றும் தானியேல் புத்தகங்களில் மெசியா குறித்த இறைவாக்கு பகுதிகளில் மெசியா அரசராக புலப்படுத்தப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் கிறிஸ்து அரசர் குறிப்புகளை நாம் காண்கிறோம். 1 மங்கள வார்த்தை அறிவிப்பின் போது லூக்கா 1:32 33 அவர் பெரியவராயிருப்பார் என்று தொடங்கி அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். உண்மையில் சொல்லப் போனால் இயேசுவினுடைய போதனையின் மையமே இறை ஆட்சியை பற்றியதுதான். இறை ஆட்சி என்ற பதம் நற்செய்தியில் 122 முறை வருகிறது. அதில் 90 தடவை இயேசு மட்டுமே இந்த சொல்லாடலை கையாளுகிறார். 2 ஞானிகள் வருகை. மத்தேயு 2:2 யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்தோம் என்றார்கள். 3 வெற்றி ஆர்ப்பரிப்பாக இயேசு எருசலேமில் நுழைகையில் யூதர்கள் உரத்த குரலில் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக. லூக்கா 19:38. 4 இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோவான் 18:33 பிலாத்து இயேசுவிடம் நீ யூதரின் அரசனா? வசனம் 37 அரசன் என நீர் சொல்லுகிறீர், உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன் என்று மொழிகிறார். 5 சிலுவையில் தொங்கும் இயேசுவின் தலைக்கு மேலே இருந்த குற்ற பலகை, அதிலிருந்த வாசகம் யோவான் 19:19 நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன் என்று. 6 இயேசு விண்ணுலகத்திற்கு எழுந்தருளி செல்வதற்கு முன் சீடர்களுக்கு சொன்னது மத்தேயு 28:18 தொடர்ச்சி. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். 7 கடைசியாக மத்தேயு 25:31 வாசிக்கிறோம், வான தூதர் அனைவரும் உடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். பழைய ஏற்பாடு மெசியா குறித்த இறைவாக்கு பகுதிகள் தொடங்கி மத்தேயு 25வது பிரிவு இயேசு பொது தீர்வை வருகின்ற வரை இயேசுவை ஒரு அரசராகவே விவிலியம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இன்றைய விழா நமக்கு தரும் படிப்பினை என்ன? 1 நம் ஆண்டவரும் மீட்பரும் அரசருமாகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை முழுவதும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நமது அறநெறி ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கும் அவரது படிப்பினைகளுக்கும் முதன்மை இடம் கொடுக்க வேண்டும். நமது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் கிறிஸ்து அரசர் ஒரு அங்கமாக திகழ வேண்டும். நம்முடைய உடல், பொருள், ஆவி, விருப்பம் அனைத்தையும் அவரது பொறுப்பில் ஒப்படைத்துவிட வேண்டும். 2 கிறிஸ்து அரசர் அதிகாரம் அடுத்தவரை அடக்கி ஆளவோ அடிமைப்படுத்தவோ அல்ல. முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் கடைசியாக இருக்க வேண்டும். தலைவனாக இருக்க விரும்புகிறவன் பணியாளனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாதங்களை கழுவி தன்னை எடுத்துக்காட்டாக அவர் மாற்றுகிறார். எல்லோரிலும் பிரசன்னமாக இருக்கும் இயேசுவை கண்டுகொண்டார். குறிப்பாக ஏழைகளில், உடல் நலிவுற்றவர்களில்,
விளிம்போரத்தில் உள்ளவர்களில், ஒடுக்கப்பட்டவர்களில் இருக்கும் இயேசுவை கண்டுகொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தார். நாம் கிறிஸ்துவின் உண்மை சீடர்கள், கிறிஸ்து அரசரின் உண்மை சீடர்கள். 3. கிறிஸ்து அரசர், அன்பின் அரசர். யாரோ ஒருவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. வரலாற்றில் வாழ்ந்த அனைத்து அரசர்களும் அரசிகளும் தங்களுக்காக மற்றவர்களை பலி கொடுத்தார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த அரசராகிய இயேசு ஒருவர் மட்டுமே மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தார். அகாப்பே, அன்பு. எனவே இயேசுவின் வழி அன்பு வழி. அவர் கொடுத்த புதிய கட்டளை அன்பு செய்யுங்கள். அன்பின் அரசவைக்குள் நாமும் நம் குடும்பமும் பயணிக்க இறைவனிடத்தில் மன்றாடுவோம். ஆமீன்.